வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இந்த மே மாதம் என்பது உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் காலமாகும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது சாதாரண விஷயமல்ல. ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டில் பலமாக இருக்கும்போது அந்த ராசிக்கு உரியவர்களுக்கு பெரும் நன்மைகளை வாரி வழங்குவார். குறிப்பாக வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் அவர் இருப்பதால் உங்கள் சொல்லுக்கு ஒரு மந்திர சக்தி பிறக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் அது சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் பேச்சு இதுவரை உதாசீனப்படுத்தப்பட்ட இடங்களில் இப்போது உங்களை கேட்டுத்தான் முடிவெடுப்பார்கள். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் அடியோடு மறையும். நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு இருக்கும். குறிப்பாக பழைய பாக்கிகள், வராத கடன்கள் ஆகியவை தானாகவே வந்து சேரும். வரவு வரும்போது செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும் என்பதால் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் ஒரு சரியான திட்டமிடலை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். 2ஆம் இடத்து சனி சிக்கனத்தை கற்றுக் கொடுப்பார். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து நீண்டகால முதலீடுகளில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். தங்க நகைகள் அல்லது நிலம் வாங்குவதற்கான யோகம் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் மிகவும் வலுவாக உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு அமைதியான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்து வந்த பனிப்போர் நீங்கி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் துணையின் மூலம் உங்களுக்கு பெரும் ஆதரவும் சிலருக்கு பொருளாதார உதவியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் ஒரு முதிர்ச்சி தெரியும். அவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் வைத்திருந்த கவலைகள் தீரும். உறவினர்கள் உடனான உறவு முறையில் ஒரு புதிய இணக்கம் ஏற்படும். கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறந்து ஒரு புது உறவு பாலத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்கள் வீட்டில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும். உத்தியோகத்துறையை பொறுத்தவரை 10ஆம் வீட்டில் கேது இருப்பது சில நேரங்களில் வேலையில் ஒரு பிடிப்பற்ற தன்மையை கொடுக்கலாம். ஏன் இந்த வேலை செய்கிறோம் என்ற விரக்தி வரலாம். ஆனால் சூரியனின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வரும்போது உங்கள் அதிகாரம் மேலோங்கும். அலுவலகத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுவீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். சக ஊழியர்களின் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் நேர்மையான உழைப்பு உங்களை காப்பாற்றும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது விருப்பமான இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் நிறைவேறும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளிடம் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது பிற்கால சிக்கல்களை தவிர்க்கும். உங்கள் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவது உங்களை உங்கள் போட்டியாளர்களிடம் இருந்து தனித்து காட்டும். பெண்களுக்கு இந்த மே மாதம் ஒரு உற்சாகமான மாதமாகும். உங்கள் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த ஒரு பொருள் இந்த மாதம் உங்கள் கைக்கு வரும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது. முறையான உணவு பழக்கம் உங்கள் பொலிவை கூட்டும். மாணவர்கள் கல்வியில் ஒரு புதிய சாதனையை படைப்பார்கள். விடாமுயற்சியுடன் படிக்கும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் மிகச் சுலபமாக தோன்றும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழல் நிலவுகிறது.
கல்விக்கான உதவித்தொகை அல்லது வங்கிக் கடன்கள் தடையின்றி கிடைக்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும். பாடங்களை மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படிக்கும் உங்கள் பழக்கம் இந்த முறை உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை தேடித்தரும். ஆரோக்கியத்தில் நீங்கள் ஒருபோதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சனி 2ஆம் வீட்டில் இருப்பதால் உணவு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். காரமான மற்றும் எண்ணெய் பலகாரங்களை தவிர்ப்பது நல்லது. கண் எரிச்சல் அல்லது பல்வலி போன்ற உபாதைகள் வந்து நீங்கும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உங்கள் உடல் சூட்டை தணிக்கும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா மற்றும் தியானம் செய்வது மிகச் சிறந்தது. அதிகாலை நடைப்பயிற்சி உங்கள் உடலுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுக்கும். ஆன்மீக தேடல் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தை காக்கும். நீங்கள் செய்யும் தர்மங்கள், குறிப்பாக ஏழைகளுக்கு உணவு வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். சித்தர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. மனதிற்குள் ஒரு அமைதியும் தெளிவும் பிறக்கும். இறைவனின் அருள் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். சொத்து விவகாரங்களில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும். பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் பெரியவர்களின் தலையீட்டால் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் உழைப்பால் வாங்கிய சொத்துக்களை பராமரிப்பதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புதிய வீடு கட்டுவதற்கான வரைபடங்கள் அல்லது ஒப்பந்தங்கள் இந்த மாதம் இறுதி செய்யப்படும். வீட்டை அழகுபடுத்துவதற்காக சில செலவுகளை செய்வீர்கள். அது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வாகன யோகம் மிகச் சிறப்பாக உள்ளது. நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்டிருந்த கார் அல்லது இருசக்கர வாகனம் இந்த மாதம் இல்லம் வந்து சேரும். பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். வண்டி ஓட்டும்போது எப்போதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து விதிகளை மீறாமல் இருப்பது உங்கள் பாதுகாப்பிற்கு நல்லது. வாகன பராமரிப்புக்காக ஒரு சிறு தொகையை செலவிட நேரிடலாம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். ஊரில் நடக்கும் முக்கிய விசேஷங்களுக்கு உங்களை அழைத்து மதிப்பார்கள். உங்கள் பேச்சுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடும் போது உங்களை ஒரு முன்னுதாரணமாக மற்றவர்கள் பார்ப்பார்கள். நீங்கள் செய்யும் சமூக பணிகள் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும். சிலருக்கு விருதுகள் அல்லது கௌரவ பட்டங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. எதிரிகள் உங்களுக்கு தரும் தொல்லைகள் இந்த மாதத்தில் அடியோடு மறையும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் கூட இப்போது உங்கள் நட்பை விரும்புவார்கள். மறைமுக எதிர்ப்புகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீர்கள். சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏதும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நேர்மையே உங்கள் பலம் என்பதால் எதற்கும் அஞ்சாமல் உங்கள் பாதையில் முன்னேறுவீர்கள். கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக மீண்டு வருவீர்கள். வாங்கிய கடனை எப்போது அடைப்போம் என்ற கவலை நீங்கும். வருமானம் அதிகரிப்பதால் கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். தேவையற்ற கடன் வாங்குவதை இனி நிறுத்திவிடுவீர்கள். உங்கள் சேமிப்பு உயருவது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் சாத்தியமாகும். திருமண முயற்சிகள் கைகூடும். வரன் தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற நல்ல வரன் அமையும். காதலிப்பவர்கள் தங்கள் காதலை வீட்டில் சொல்லி சம்மதம் பெறுவதற்கு இது ஒரு பொன்னான நேரம். இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு பெருகும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். அவர்கள் விளையாட்டு அல்லது கலைத்துறையில் புதிய விருதுகளை பெறுவார்கள். அவர்களின் சாதனைகளால் உங்கள் குடும்ப பெயர் சமூகத்தில் ஓங்கி ஒலிக்கும். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்கள் தாராளமாக செய்து கொடுப்பீர்கள். அவர்களின் எதிர்காலம் குறித்த உங்கள் திட்டங்கள் பலன் தரும். புதுமையான சிந்தனைகள் உங்கள் தொழிலில் மாற்றத்தை உண்டாக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் துணிச்சலாக செய்வீர்கள். உங்கள் படைப்பாற்றல் இந்த மாதம் உச்சத்தில் இருக்கும். குறிப்பாக
ஊடகத்துறை, கலைத்துறை மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் பணமும் தேடி வரும். உங்கள் கற்பனை திறன் மற்றவர்களை வியக்க வைக்கும். சகோதர சகோதரிகளிடம் ஒரு நல்லுறவு நீடிக்கும். அவர்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் நீங்கள் முன்னின்று உதவுவீர்கள். சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வீர்கள். உங்கள் குடும்ப ஒற்றுமை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். உடன் பிறந்தவர்களின் வளர்ச்சியில் நீங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிப்பீர்கள். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் இருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாக வந்து நிற்பார்கள். பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு ஒரு பெரிய மனவிடுதலையை தரும். நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் பொழுதுபோக்குகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். புதிய நண்பர்கள் மூலம் சில தொழில்துறை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். அரசாங்க ரீதியான வேலைகள் தடையின்றி முடியும். முடங்கி கிடந்த அரசு மானியங்கள் அல்லது ஓய்வூதிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் உங்கள் கோப்புகள் விரைவாக நகரும். சட்ட சிக்கல்கள் ஏதும் இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணைகள் வரலாம். உணவு கட்டுப்பாடு உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். இயற்கை உணவுகள் மற்றும் பழங்களை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். வெளியூர் உணவுகளை தவிர்ப்பது வயிற்று உபாதைகளில் இருந்து உங்களை காக்கும். முறையான உடற்பயிற்சி உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். உங்கள் ஆரோக்கியமே உங்கள் செல்வம் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். மன உறுதி உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை மற்றவர்களை ஈர்க்கும். என்னால் முடியும் என்ற எண்ணமே உங்களை பாதி வெற்றியை அடைய வைக்கும். உங்கள் மன வலிமை இந்த மாதம் ஒரு அசுர பலத்தை கொடுக்கும். திட்டமிடுதல் உங்களை ஒரு சிறந்த மேலாளராக காட்டும். ஒவ்வொரு வேலையையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதால் பதட்டம் குறையும். நேரத்தை சரியாக பயன்படுத்துவது உங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும். வீணான அரட்டைகளை தவிர்த்து உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் கவனம் செலுத்துவீர்கள். நிர்வாகத்திறன் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படும். வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதில் நீங்கள் ஒரு வல்லவர் என்பதை நிரூபிப்பீர்கள். உங்கள் ஆளுமை திறன் மற்றவர்களை உங்கள் கீழ் வேலை செய்ய வைக்கும். பொறுமை என்பது உங்கள் சிறந்த குணம். சில காரியங்கள் தாமதமாகும் போது எரிச்சல் அடையாமல் அமைதியாக காத்திருப்பீர்கள். அந்த காத்திருப்புக்கு ஏற்ற ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் ஆபத்தில் முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சமூக வலைத்தளங்கள் மூலம் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீர்கள். வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் வேலை பளுவை குறைப்பீர்கள். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு ஒரு கவசம் போல இருக்கும். உங்கள் தந்தை அல்லது குருநாதரின் அறிவுரைகள் உங்கள் வாழ்வை சீரமைக்கும். அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும். அவர்களின் பாத பூஜை அல்லது வழிபாடு உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை தரும். சிக்கனம் உங்கள் வாழ்வை வளமாக்கும். வர்ற பணத்தை எல்லாம் செலவு செய்யாமல் எதிர்காலத்திற்காக ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி வைப்பீர்கள். இந்த சேமிப்பு பழக்கம்தான் உங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் கை கொடுக்கும். மற்றவர்களுக்கு தேவையான நேரத்தில் கடன் கொடுத்து உதவும் அளவிற்கு உங்கள் கரம் உயரும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக தேடி வரும். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். சோம்பேறித்தனத்தை தள்ளி வைத்துவிட்டு சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்கள் உழைப்பை கண்டு சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். நேர்மையான பாதையில் நீங்கள் செல்வதே உங்கள் வெற்றியின் ரகசியம். சுற்றுச்சூழலை நேசிப்பீர்கள். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு நந்தவனத்தை உருவாக்குவீர்கள். இயற்கையோடு செலவிடும் நேரம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு அளிப்பது உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். பழைய நினைவுகள் உங்கள் மனதை லேசாக்கும்.
உங்கள் பள்ளி அல்லது கல்லூரி கால நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு அமையும். அந்த சந்திப்புகள் உங்கள் இளமை காலத்தை நினைவூட்டும். பழைய கசப்புகளை மறந்து மன்னிக்கும் குணம் உங்களுக்கு பிறக்கும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் நீங்கள் முனைப்புடன் செயல்படுவீர்கள். உங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறலாம். நுணுக்கமான அறிவை பயன்படுத்தி பல சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். விவசாயிகளுக்கு மே மாதம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். புதிய நவீன விவசாய கருவிகளை பயன்படுத்துவீர்கள். கால்நடை வளர்ப்பில் ஒரு புதிய வருமான ஆதாரம் உருவாகும். அரசு தரப்பிலிருந்து விவசாயிகளுக்கு சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி கனவுகள் நனவாகும். கட்சி தலைமை உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும். மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயரும். உங்கள் பேச்சு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எதிரிகளின் சதிகளை தவிடுபொடியாக்குவீர்கள். கலைஞர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை கிடைக்கும். திரைத்துறை அல்லது இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் வெளிச்சமும் கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கும். பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். ஆதரவற்றோருக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி கூட அவர்களின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் சேவையை பாராட்டி அரசு அல்லது சமூக அமைப்புகள் உங்களை சிறப்பிக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியில் ஆர்வம் கூடும். மாநில அல்லது தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வெல்வீர்கள். உங்கள் உடல் தகுதியை பராமரிப்பதில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள். நாட்டின் பெருமையை உயர்த்தும் வீரராக திகழ்வீர்கள். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வோர் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சந்தையின் போக்கை அறிந்து முதலீடு செய்வது உங்கள் பணத்தை பாதுகாக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்யாதீர்கள். நீண்டகால முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும். இன்று நீங்கள் விதைக்கும் விதை நாளை ஒரு பெரிய விருட்சமாக வளரும். உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கைதான் உங்கள் வெற்றியின் அஸ்திவாரம். நிதானம் உங்கள் மந்திர சொல்லாக இருக்கட்டும். எந்த சூழலிலும் கோபப்படாமல் நிதானமாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். உங்கள் அமைதியான அணுகுமுறை பல கடினமான மனிதர்களை கூட மாற்றும். மௌனத்தின் வலிமையை நீங்கள் உணர்வீர்கள். இல்லறத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் துணைவியின் ஆலோசனைகள் உங்கள் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வருவீர்கள். இல்லத்தில் அமைதியும் சந்தோஷமும் குடிபோகும். வெளிநாட்டு யோகம் மிக அருகில் உள்ளது. உங்கள் பாஸ்போர்ட் மற்றும் விசா வேலைகள் சுமூகமாக முடியும். தொழில் நிமித்தமாகவோ அல்லது சுற்றுலாவுக்காகவோ வெளிநாடு செல்வீர்கள். அங்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும். தர்மங்கள் செய்வதில் நீங்கள் ஒரு வள்ளலாக திகழ்வீர்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மங்களுக்கு ஒதுக்குவீர்கள். உங்களின் இந்த நற்குணம் உங்களுக்கு பல வழிகளில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஆன்மீக ஞானம் பெருகும். வேதாந்தங்கள் மற்றும் உபநிடதங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு சிறந்த குருவின் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். உலகியல் வாழ்க்கையில் இருந்து விலகி சிறிது நேரம் ஆன்மீகத்தில் திளைப்பீர்கள். மன வலிமை உங்களை காக்கும். எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதை துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள். உங்கள் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றிவிட்டு மலர் பாதையை உருவாக்குவீர்கள். உங்கள் விடாமுயற்சி உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். இறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு மகத்தான மாதமாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தயக்கமின்றி உங்கள் முயற்சிகளை தொடங்குங்கள். உங்கள் கடின உழைப்பும் நேர்மையான எண்ணமும் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும்.
மே மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலமாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த ராசி பலன்கள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.